சிவபெருமானின் அருளை பெற இந்த 5 விஷயங்களை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் சிவபெருமானின் பரிபூர்ண அருளுமே கிடைக்கும். அது பற்றின முழுமையான தகவலையுமே நாம் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானோட அருளை பெறுவது அப்படிங்கிறது ஒரு எளிதான காரியமே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மன உறுதியோடும் வரும் தடைகள் அனைத்தையுமே தாண்டி விடாப்பிடியாக முறையாக நாம் சிவபெருமான வழிபாடு செஞ்சால் சிவனின் பரிபூர்ண அருளையுமே நம்மளால் பெற முடியும். அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து என்ற ஆன்றோர்களின் வாக்கிற்கு ஏற்ப சிவபெருமான வணங்குவதற்கு முதலில் சிவனின் அருள் இருக்கணுங்க. நமக்கு சிவனிடம் அனுமதி பெற்று அவரை வணங்குவது சிறப்பான பலனை நமக்கு அமைச்சு கொடுக்கும். சிவனை முறையாக வழிபடுவதால் நம்முடைய கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கும். தீய கர்மாக்களில் இருந்து நம்மளால் எளிதில் விடுபட்டு சிவனை வழிபடுவதே ஒரே வழி அப்படிங்கிற மனதின் நிலைக்கு வர முடியும். சிவபெருமான ஒரு சில குறிப்பிட்ட முறைகளில் வழிபட்டால் அவரோட அருளை எளிதில் நம்மளால் பெற முடியும். சிவ வழிபாட்டில் ஈடுபடும் போது சிவனின் அருளை மட்டுமின்றி நமக்குள்ள சிவத்தை உணரும் தன்மை, ஆன்ம பலம் போன்ற பலவிதமான நன்மைகளை நம்மளால் பெற முடியும். தெய்வங்கள் அனைத்திற்கும் தலைவனாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான் என இந்து புராணம் சொல்லுதுங்க. அதனாலேயே சிவனுக்கு மகாதேவன் என்ற திருநாமம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதே போல உலக உயிர்கள் உற்பத்தியாவதும் ஒடுங்குவதும் சிவனுக்குள் தான் என சொல்லப்படுது. ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர் என சிவபெருமான வேதங்களுமே போற்றுது. சிவனின் அருள் இருந்தால் பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை ஒருவரால் அடைய முடியும். சிவனின் அருளை பெறுவதற்கு முனிவர்களும் ரிஷிகளும் பல ஆயிரம் ஆண்டு தவம் செய்ததா சொல்லப்படுது. ஆனால் தற்போதைய காலத்தில் அப்படி தவம் செய்வது சாத்தியம் இல்லாததா இருக்கு. அப்படியானால் சிவனின் அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி பல பேருக்குமே ஏற்பட்டிருக்கு. ஆனால் சில எளிமையான விஷயத்தை தொடர்ந்து நாம் செஞ்சுட்டு வந்தாலே சிவபெருமானின் பரிபூரண அருளையுமே நாம் பெற்றுவிடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன, அதற்கான சிவனின் அருளை பெறுவதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல மந்திர ஜபம். பக்தி செய்கிறதும் முழுவதுமான சரணாகதி அடைவதுமே சிவனோட அருளை பெறுவதற்கு ஒரு மிகச்சிறந்த வழியாக பார்க்கப்படுது. சிவபெருமானின் மந்திரங்களை, குறிப்பாக பஞ்சராட்சத மந்திரமான ஓம் நமசிவாய மந்திரத்தை தினமும் உச்சரிப்பது சிவனின் அருளை பெற மிகவும் உதவும். சிவபெருமானின் திருநாமங்களை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதால் சிவகுணங்கள் நமக்குள் வர துவங்கிடும். சிவத்தை உணரும் ஆற்றல் கிடைக்கும் போது சிவனின் அருளும் முழுவதுமாய் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமசிவாயா போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவனோட அருளை அனைவருமே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை பெறலாம். அதன் பிறகு சிவலிங்க வழிபாடு இருக்கு. சிவ வழிபாடு செய்வதும் சிவனின் லிங்க ரூபத்திற்கு தொடர்ந்து பூஜை செய்வதும் ஒருவரோட ஆன்ம பலத்தை அதிகரிக்க செய்யும். லிங்கத்திற்கு பால், தயிர், தேன், தண்ணீர், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது, மலர்கள் படைத்து பூஜை செய்வது ஆகியவை சிவனின் மனதை குளிர செய்யும். சிவலிங்கம் என்பது சிவனின் அருவுருவமாக பார்க்கப்படுது. இதனை அபிஷேகம் செய்து வழிபடுவது சிவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக நம்மளால் மாற முடியும் என்பதை உணர்த்துது. அதன் பிறகு ருத்ராபிஷேகம் அப்படிங்கிற ஒரு முறைதாங்க. சிவனின் அருளை விரைவாக பெறுவதற்கு மிக சிறந்த வழியா ருத்ராபிஷேகம் பார்க்கப்படுது. சிவன் என்றாலே இன்பத்தை வழங்கக்கூடிய இறைவன். மேலும் காதல், திருமணம், மகிழ்ச்சி, செல்வம், சக்தி, ஞானம் போன்றவற்றை வழங்குபவராக இந்த சிவபெருமான் விளங்குகிறார். எளிதில் மனமகிழ்ந்து பக்தர்களுக்கு அருள் செய்து அவங்களுக்கு வேண்டிய வரத்தை தரக்கூடியவர் சிவபெருமான். ருத்ராபிஷேகம் சிவனை மகிழ்விக்க செய்யப்படும் மிக முக்கியமான ஒரு பூஜை முறையாக பார்க்கப்படுது. சிவனுக்கு விருப்பமான மிக நீண்ட சடங்கும் ருத்ராபிஷேகம் தாங்க. ருத்ராபிஷேகம் செய்வதும் அந்த யாகத்தில் கலந்து கொள்வதும் வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்க்க வழியை அருளக்கூடிய ஒரு அபிஷேகமாக பார்க்கப்படுது. அதன் பிறகு சிவலிங்க அபிஷேகம். சிவனை அபிஷேக பிரியர் அப்படின்னும் சொல்லுவாங்க. பலவிதமான பொருட்களால் அவருக்கு அபிஷேகம் செய்து அவரை குளிர்விப்பது அவருக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாக பார்க்கப்படுது. பால், தேன், மஞ்சள், சுத்தமான தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்வதும் வில்வத்தால் அர்ச்சனை செய்வதும் சிவபெருமானின் அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வகையாக பார்க்கப்படுது.
கங்கை நீரால் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு முறையாகவும் பார்க்கப்படுது. அதன் பிறகு ருத்ராட்சம் அணிவது. ருத்ராட்சம் அப்படிங்கிறது சிவனின் அம்சமாக பார்க்கப்படுது. இதனை அணிவதால் அளவில்லாத பலன்களை நம்மளால் பெற முடியும். ருத்ராட்சம் மனித குலத்திற்கு ஈசன் அளித்த ஒரு அருட்கொடையாகவே கருதப்படுது. ருத்ரன் அகம் என்ற சமஸ்கிருத சொற்களின் இணைவேதாங்க ருத்ராட்சமாக பார்க்கப்படுது. சிவனின் கண்ணீரில் இருந்து தோன்றிய ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதால் சிவனின் அருள் நமக்கு பரிபூரண கிடைக்க பெற முடியும். சரியான முறைகளை பின்பற்றி ருத்ராட்சத்தை அணியும் போது அதன் பலன்கள் அப்படிங்கிறது பலன் மடங்காக நமக்கு அதிகரித்து கிடைக்கும். நாம் இவ்வளவு நேரம் சிவபெருமானின் அருளை பெற இந்த 5 விஷயங்களுமே நமக்கு எவ்வளவு வாழ்க்கையில் முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம். தொடர்ந்து நாம் எப்படி சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிவனை வழிபடும் சமயத்தில் ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை கூறி வழிபாடு செய்கிறது ரொம்பவும் நல்லதாக பார்க்கப்படுது. சிவபெருமானை அடைவதற்கு சரணாகதி ஒரே வழிதாங்க. அவரை முழுமையாக சரண் அடைகிறவங்களோட வாழ்க்கையில் எல்லா வளன்களும் நலன்களும் பெற்று வெற்றி பெறுவாங்க. சிவபெருமானை வழிபடுவதற்கு நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது. சிவாலயங்களில் வழிபடுவதற்கான முறைகளுமே இருக்குது. அவரை நினச்சா ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஈசனை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். சிவன் கோவில் நுழைந்த உடனேயே நமக்கு நம்மளோட கண்களில் பிரம்மாண்டமாக தெரியும் கோபுரம் ராஜகோபுரம் தாங்க. அதனை தெய்வ வடிவமாக எண்ணி வணங்கிட்டு தான் நாம் கோயிலுக்குள்ளேயே முதல்ல செல்லணும். முதல்ல கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கொடுக்கும். ராஜகோபுர தரிசனத்தை நாம் வணங்கின பிறகு தான் கோவிலுக்குள்ளேயே நாம் கால் எடுத்து வைக்கணும். கோவிலுக்கு வர முடியாதவங்க கூட தூரத்தில் இருந்தபடியே கோபுர தரிசனம் செய்கிறது இறைவனை வணங்குவதற்கு சமமாக பார்க்கப்படுது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் தரும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவ ஆலயங்களில் வணங்கும் பொழுது பலிபீடத்திற்கு அருகில் தான் வணங்கணும். அதன் அருகில் சென்று கீழே விழுந்து நமது உடலில் உள்ள காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் ஆகியவற்றை அந்த இடத்துல பலி கொடுத்து விட்டு இறைவனை வணங்க நாம செல்லணும். இதற்காக தான் பலிபீடம் அப்படிங்கிற ஒன்றே கோவில்களில் அமைக்கப்பட்டிருக்கு. பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் அவசியமாக செய்யணும் அந்த இடத்துல. மேலும் இருக்கரம் குவித்து தலைமையில் வச்சு வணங்குறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, செல்வந்தராக நினைத்தால் நிச்சயமாக சிவராத்திரி விரதம் அனுஷ்டிச்சிங்கன்னா இந்த 2 விஷயத்தையுமே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பெற முடியும். அதன் பிறகு கொடை கம்பத்தில் தாங்க கோவிலின் திருவிழாக்களின் இந்த கொடியேற்றி அதை ஊர் முழுவதுமே தெரிவிப்பாங்க. அதற்கு அடுத்து சிவனின் வாகனமான நந்தி மண்டபம் அமைச்சிருப்பாங்க. இவரை வணங்கி அனுமதி பெற்ற பின்னரே சிவபெருமானை வணங்க நாம செல்லணும். அதன் பிறகு சன்னதியில் முதலில் அருள்பாலிக்கும் முழு முதல் கடவுளான விநாயகரை வணங்கணும். அவருக்கு முன் தோப்புக்கரணம் போட்டு வழிபாடு செய்கிறது நல்லது. அதன் பிறகு அடுத்து மூலஸ்தானத்தில் உள்ள சிவபெருமானை ஒரே சிந்தனையோடு நாம் வணங்கணும். பின் பிரகாரத்தில் உள்ள முருகன், அம்பிகை, துர்க்கை, தட்சிணாமூர்த்தி, பைரவர் இவங்க எல்லாமே வரிசையாக ஒருத்தராக வழிபாடு செஞ்சுட்டு வரணும். கடைசியாக இறைவனை தரிசிக்க வரும் பக்தர்களின் கோரிக்கையை கணக்கெடுக்கும் சண்டிகேஸ்வரர் முன்னின்று வந்தேன் வந்தேன் வந்தேன், இறைவனின் தரிசனம் கண்டேன் 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 என மெதுவாக கூறி 2 கைகளையும் மெதுவாக தட்டி நாம் நன்றி சொல்லிட்டு வெளியே வரணும். கோவிலை விட்டு வெளியே வரும் பொழுது சிறிது நேரம் உட்கார்ந்து இறைவனை முழு மனதாக நாம் பிரார்த்தனை செய்வது இறைவனின் பரிபூரண அருளையுமே நமக்கு பெற்றுக் கொடுக்கும். பின் மறுபடியும் கொடிமரத்திற்கு அருகில் சென்று வடக்கு நோக்கி தலை வைத்து, பெண்களாக இருந்தால் 2 கை 2 கால் தலை ஆகிய 5 உறுப்புகளையும் தரையில் படும்படி பஞ்சாங்க நமஸ்காரமும், ஆண்களாக இருந்தால் உடல் முழுவதும் தரையில் படும்படியான சாஸ்தாங்க நமஸ்காரமும் செஞ்சுட்டு இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு வெளியில் வர்றது மிகவும் சிறந்த ஒரு வழிபாட்டு முறையாக பார்க்கப்படுது. நீங்கள் இதுவரைக்கும் சிவபெருமானை எப்படி வணங்குனீங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் இனிமே இந்த பதிவை பார்த்துட்டு போகிற நீங்கள் சிவனாலயம் செஞ்சீங்கன்னா இந்த முறைப்படி சிவபெருமானின் வழிபாடை மேற்கொண்டுட்டு வாங்க. சிவனின் பரிபூரண அருளையுமே உங்களால் பெற முடியும். சிவனின் மனம் குளிர்ந்து நீங்கள் வேண்டக்கூடிய அனைத்து வேண்டுதலையுமே அந்த சிவபெருமான் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவில் சிவபெருமானை எப்படி வணங்கணும், சிவபெருமானின் பரிபூரண அருளையும் பெறுவது எப்படி அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.